மார்ஜினல் காஸ்ட்டை கணக்கிடுவதற்காக ஏறக்குறைய என்னுடைய அனைத்து காணொளிகளிலும் marginal cost of the nth unit equal to total cost of the nth unit minus total cost of the n minus 1 என்ற ஃபார்முலாவை தான் பயன்படுத்தியுள்ளேன். சில பார்வையாளர்கள் marginal cost equal to delta q over delta total cost என்ற ஃபார்முலாவை என் கவனத்திற்கு கொண்டு வந்து இதில் எந்த ஃபார்முலா சரி என்ற வினாவை எழுப்பியுள்ளனர். இவ்விரண்டு ஃபார்முலாக்களும் சரி என்பதே என்னுடைய பதில். இரண்டு ஃபார்முலாக்களில் எதனை பயன்படுத்துவது என்பது நாம் எதிர்கொள்ளும் ப்ராப்ளத்தின் தன்மையை பொறுத்தது. என்னுடைய விளக்கத்திற்குள் செல்வதற்கு முன் மாணவர்களுக்கு ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவுட்புட் Q என்பது ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். டோட்டல் காஸ்ட் TC என்பது ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள். மார்ஜினல் காஸ்ட் என்ற கான்செப்ட் அவுட்புட் Q ஒரு யூனிட் என்று மாறுகின்ற பொழுது டோட்டல் காஸ்ட் எந்த அளவு மாறுபடும் என்பதை கணக்கிடுகிறது. இதனை கூறிக்கொண்டு இரண்டு ப்ராப்ளங்களின் துணை கொண்டு என்னுடைய விளக்கத்தினை அளிக்க முற்படுகிறேன். Problem 1. The output increases from 5 units to 6 units. The cost increases from 60 rupees to 80 rupees. Calculate the marginal cost of the 6th unit. இந்த ப்ராப்ளத்திற்கு எந்த ஃபார்முலா சரியாக அமையும் என பார்ப்போம். முதலில் அவுட்புட், காஸ்ட் ஆகியவற்றை காட்டும் ஒரு அட்டவணையை தயார் செய்து கொள்வோம். முதலில் MC of n equal to TC of n minus TC of n minus 1 என்ற ஃபார்முலாவை பயன்படுத்துவோம். அந்த ஃபார்முலாவில் உள்ள ஒவ்வொரு டேர்மும் எதை குறிக்கிறது என தெரிந்து வைத்திருக்க வேண்டும். MC of n marginal cost of the nth unit, TC of n total cost of the nth unit or current unit, TC of n minus 1 total cost of the n minus 1th unit or previous unit. கணக்கிட உதவும் வகையில் ஃபார்முலாவை மாற்றி திரும்ப எழுதுவோம். Marginal cost of the 6th unit equal to total cost of the 6th unit minus total cost of the 6 minus 1th unit. Marginal cost of the 6th unit equal to total cost of the 6th unit minus total cost of the 5th unit. Substitute the values. Total cost of the 6th unit is 80 rupees. Total cost of the 5th unit is 60 rupees. Marginal cost of the 6th unit equal to 80 minus 60, 20. Marginal cost of the 6th unit is 20 rupees. இனி marginal cost equal to delta Q over delta TC என்ற ஃபார்முலாவை பயன்படுத்துவோம். உங்களுக்கு தெரியும், delta TC represents change in total cost. நம்முடைய கணக்கில் change in total cost 80 minus 60, 20. delta Q என்பது change in output. நம்முடைய கணக்கில் change in output 6 minus 5, 1. இம்மதிப்புகளை நம்முடைய ஃபார்முலாவில் பதிலீடு செய்வோம். Marginal cost equal to 1 over 20, 20. நமக்கு அதே முடிவுதான் கிடைக்கிறது. Marginal cost 20 rupees. அப்படியானால் ஒரு ஃபார்முலாவுக்கு பதில் மற்றொரு ஃபார்முலாவை பயன்படுத்தலாமா என்றால் கண்டிப்பாக முடியாது. ஏன் என்று பார்ப்போம். இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள். Problem 2. The output increases from 5 units to 9 units. The cost increases from 60 rupees to 120 rupees. Calculate marginal cost. நம் வசதிக்காக ஒரு அட்டவணையை உருவாக்கி கொள்வோம். இந்த ப்ராப்ளத்தில்
marginal cost of the nth unit equal to total cost of the nth unit minus total cost of the n minus 1th unit என்ற ஃபார்முலாவை பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் அவுட்புட் ஒன்றாக அதிகரிக்கவில்லை. வேறு விதமாக கூறுவதானால் ப்ராப்ளம் 1இல் அவுட்புட் 1 என்ற விகிதத்தில் அதிகரிப்பது போல் 1 என்ற விகிதத்தில் டோட்டல் காஸ்ட் இந்த ப்ராப்ளத்தில் அதிகரிக்கவில்லை. ப்ராப்ளம் 2இல் அவுட்புட் 5 யூனிட்ஸில் இருந்து 9 யூனிட்ஸ் என்று 4 யூனிட்ஸாக அதிகரிக்கிறது. இத்தகைய நிலையில் மார்ஜினல் காஸ்ட் ஈக்குவல் டு டெல்டா Q ஓவர் டெல்டா டோட்டல் காஸ்ட் என்ற ஃபார்முலாவை தான் பயன்படுத்த முடியும். அந்த ஃபார்முலாவையே பயன்படுத்துவோம். சேஞ்ச் இன் காஸ்ட் 120 minus 60 60. Change in output 9 minus 5 4. Marginal cost equal to 4 over 60 15. Marginal cost 15 rupees. நம்முடைய முடிவு என்னவென்றால் ப்ராப்ளத்தின் தன்மையை பொறுத்துத்தான் எந்த ஃபார்முலாவை பயன்படுத்துவது என்பதை தீர்மானிக்க வேண்டும் என்பதாகும். இப்பொழுது இந்த இரு அட்டவணைகளை பாருங்கள். இந்த அட்டவணையில் டோட்டல் வேரியபிள் காஸ்டும் டோட்டல் காஸ்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் டோட்டல் வேரியபிள் காஸ்டிலிருந்து தான் மார்ஜினல் காஸ்டை கணக்கிட வேண்டும். இந்த அட்டவணையில் டோட்டல் காஸ்டின் மதிப்பு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு மார்ஜினல் காஸ்டை கணக்கிட டோட்டல் காஸ்டின் மதிப்பை பயன்படுத்த வேண்டும். ஆனால் ஃபார்முலாவில் டோட்டல் காஸ்ட் என்ற டேர்மை பயன்படுத்தியே கொடுக்கப்பட்டிருக்கும். எனவே மாணவர்கள் ஃபார்முலாவில் உள்ள TC என்ற டேர்ம் எப்பொழுது டோட்டல் வேரியபிள் காஸ்டை குறிக்கிறது, எப்பொழுது டோட்டல் காஸ்டையே குறிக்கிறது என்பதை சரியாக அனுமானிக்க வேண்டும். இறுதியாக ஒரு முக்கியமான விவரம். மார்ஜினல் காஸ்டை கணக்கிடும்போது முறைகளை பின்பற்றினீர்களோ அதை சரியான மாற்றங்களுடன் மார்ஜினல் யூட்டிலிட்டி, மார்ஜினல் ப்ராடக்ட், மார்ஜினல் ரெவென்யூ ஆகியவற்றை கணக்கிடவும் பயன்படுத்தலாம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஃபார்முலா மாற்றத்தில் நீங்கள் செய்ய வேண்டியனவற்றை ஹைலைட் செய்து காட்டியிருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய மாற்றங்கள்: மார்ஜினல் யூட்டிலிட்டி மதிப்பீட்டின் போது ஃபார்முலா இவ்வாறு மாற்றப்பட வேண்டும். மார்ஜினல் ப்ராடக்ட் மதிப்பீட்டின் போது ஃபார்முலா இவ்வாறு மாற்றப்பட வேண்டும். மார்ஜினல் ரெவென்யூ மதிப்பீட்டின் போது ஃபார்முலா இவ்வாறு மாற்றப்பட வேண்டும். குட். நம்முடைய பாடம் இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம்.